அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மாதவரம் பால் பண்ணை அருகில் உள்ள எம்எம் காலனியை காலி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 4 மாதத்தில் காலி செய்து கொடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். சென்னை பால் சப்ளை செய்வதற்காக மாதவரம் பால் பண்ணைக்கு அருகில் கடந்த 1959ஆம் ஆண்டு மாட்டுக் கொட்டகை அமைக்க அரசு நிலம் ஒதுக்கீடு செய்தது. அந்த நிலத்தின் அருகிலேயே மாடு வளர்ப்போர் தங்கிக் கொள்வதற்காக மாதவரத்தில் எம்எம் காலனியும் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக எம்எம் காலனி குடியிருப்பு வாசிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கி நிலத்தை காலி செய்து கொடுக்க அரசு உத்தரவிட்டது. இதனிடையே நிலத்தை காலி செய்து பிறப்பித்த அரசின் உத்தரவை ரத்து செய்யக்கோரி அப்பகுதியைச் சேர்ந்த லட்சுமி உள்ளிட்ட 3 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி, பால் பதப்படுத்தும் தொழில்நுட்பம் வெகுவாக வளர்ந்து விட்டதாலும் அதற்கு போக்குவரத்து வளர்ச்சியை கண்டிருப்பதாலும் மேலும் நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்டு பின் நிலத்தை காலி செய்ய மறுப்பதை ஏற்க முடியாது என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.